வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மோஷன் இன் அ பிளேன் லெசனில் உள்ள கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 8 பாருங்க. The position of a particle is given by r vector is equal to 4t I cap plus 2t square j cap plus 5k cap, where t is in seconds and r in meter. Find the magnitude and direction of velocity at time equal to 1 second with respect to x axis. Okay, so in the question number 8 லேந்து question number 15 வந்து ஒரு சில பேட்சஸ்க்கு வந்து சில கொஷின்ஸ் வந்து நான் நடத்தியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படி நடத்தலை அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கங்க. அப்படி சப்போஸ் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலுமே இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் வெக்டர் அப்படின்னா இந்த பொசிஷன் வெக்டர் வந்து 4t I cap plus 2t square j cap plus 5k cap. Magnitude and direction of velocity at time equal to 1 second. அதாவது velocity when time is equal to 1 second வந்து என்ன, இதுதான் வந்து question. ஓகே, எப்படி வந்து நம்ம velocity vector வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா velocity vector அப்படிங்கிறது differentiation of position vector with respect to time. ஓகே, பொசிஷன் வெக்டரை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி வெக்டர். இதுக்கான கரெக்டான டிஃபரன்ஷியேஷன் டீக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, டி ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2t. நம்ம பண்ணுற டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, அப்போ இது என்ன வரும் 4i cap ப்ளஸ் இது டி ஸ்கொயர்னா 2t, அப்போ 4t j cap 5k cap கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து 0. இதுதான் வந்து வெலாசிட்டி. ஓகே, இதில் வெலாசிட்டி when time is equal to 1 second என்ன, v vector when time is equal to 1 second. அப்போ 4i cap plus 4j cap இதுதான் வெலாசிட்டி வெக்டர். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் i கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். இங்கேயும் 4 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 4 ஸ்கொயர் இருக்குன்னா ரூட்லேருந்து அந்த 4 ஸ்கொயரை காமன் எடுத்தால் 4, ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு அது என்ன வருதுன்னா 4√2 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வந்து வெலாசிட்டி 4√2. இப்போ டைரக்ஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி வெக்டர் இதுதான் 4i cap ப்ளஸ் 4j cap. ஓகே, ஸோ நார்மலாக 4i capனா இதுதான் x ஆக்சிஸில் வந்து 4 யூனிட்ஸ், y ஆக்சிஸில் வந்து 4 யூனிட்ஸ். ஓகே, இது x ஆக்சிஸ்னால யூனிட் வெக்டர் அலாங் பாசிட்டிவ் x ஆக்சிஸ் வந்து என்னது i cap, யூனிட் வெக்டர் அலாங் பாசிட்டிவ் y ஆக்சிஸ் வந்து என்னது j cap. இப்போ 4i cap plus 4j cap இந்த வெலாசிட்டி வெக்டருங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் 4i cap அண்ட் ரிசல்டன்ட் ஆஃப், அதாவது ரிசல்டன்ட் ஆஃப் 4i cap அண்ட் 4j cap. இது 4i cap, இது 4j cap. அப்போ இதுதான் அந்த ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட் தான் வெலாசிட்டி when time is equal to 1. ஓகே, ஸோ இது வந்து 4, இது 4, அப்போ இது 4√2 கரெக்டாக வருது. சரியா? இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது என்ன ட்ரையாங்கிள்? ஓகே, இது வந்து ரைட் ஆங்கிள்டு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. ஓகே, ஏன்னா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா 45 டிகிரி மேக் பண்ணுது. அப்போ மேக்னிடியூட் வந்து 4√2, டைரக்ஷன் வந்து 45 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் சரியா a√2a சரியா, இந்த ட்ரையாங்கிள் வந்து சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும் 45, 45, 90. ரைட் ஆங்கிள்டு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் சைட்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கும் 1:1:√2. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் இது 4, இது 4, இது வந்து என்ன 4√2, அப்போ 45, 45, 90. அப்போ இந்த வெக்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட 45 டிகிரி வந்து மேக் பண்ணுது. கொடுத்துருக்கிறது பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டரை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வெக்டர்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 வந்து the x and y coordinates of a particle at any time r. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is equal to 5t minus 2t square, y வந்து என்ன அப்படின்னா 10t. x and y are in meter, t in seconds. The acceleration of the particle when time is equal to 2 seconds. இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, இதே மாதிரி மாடலில் 1Dயில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நிறையா படிச்சிருக்கோம். ஓகேவா, அதாவது எக்ஸோ அல்லது ஒய்யோ கொடுப்பாங்க. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன். ஆனால் அந்த 1 டைமென்ஷன் மோஷனில் ஒன்று எக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க அல்லது ஒய் மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் போகும், இல்லைனா ஒய் ஆக்சிஸில் மட்டும் போகும். இது 2 டைமென்ஷன் மோஷன்னால அது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ட்ராவல் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லையும் ட்ராவல் ஆகுது. அதனால தான் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஒய்க்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அது Vx, வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் என்ன? 5 minus 4t. ஓகே, இதை நான் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இது 0, இது வந்து -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் acceleration along x axis. இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு vy கிடைக்கும். vyங்கிறது 10 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ay னா vy டிஃபரன்ஷியேட் பண்றோம். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? 0. ஓகேவா, அப்ப x ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் -4 இருக்கு, y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷனே கிடையாது. அப்ப ரிசல்டன்ட் வந்து என்ன அப்படின்னா x ஆக்சிஸ்ல உள்ள ஆக்சலரேஷன் தான். ஓகேவா, அதாவது நார்மலா இது x ஆக்சிஸ்ல உள்ள ஆக்சலரேஷன், இது y ஆக்சிஸ்ல உள்ள ஆக்சலரேஷன். இப்போ இதுக்கான ரிசல்டன்ட் வந்து இதுதான் ரிசல்டன்ட், a ரிசல்டன்ட். அந்த a-வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? √ax ஸ்கொயர் பிளஸ் ay ஸ்கொயர் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷனே இல்லை, சரி. அப்ப ay வந்து என்ன? ay வந்து ஈக்குவல் டு 0. அப்ப √ax ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், அப்ப ax மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஆக்சலரேஷன் வந்து அந்த -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் when time is equal to 2 seconds என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். எல்லா டைம்லையும் ஆக்சலரேஷன் -4 தான் இருக்கு. அப்போ 2 செகண்ட்ஸ்லையும் என்ன தான் இருக்கும்? -4 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா -4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷனே இல்லை, எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் ரிசல்டன்ட். ஓகேவா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன இதில் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஏஎக்ஸுங்கிறது வந்து என்ன? -4க்கு ஸ்கொயர் ப்ளஸ் ay வந்து என்னது? 0க்கு ஸ்கொயர். ஓகே, -4க்கு ஸ்கொயர் வந்து 16க்கு ரூட் வந்து 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கிடையாது, -4ன்னு சொல்லணும். ஓகேவா, 16க்கு ரூட் வந்து பிளஸ் ஆர் -4. அதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும்? -4 தான் சூஸ் பண்ணணும். ஸோ நல்ல வேளை ஆப்ஷனில் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லை. அப்படி இருந்திருந்தா ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஓகேவா, 4 கிடையாது, -4 தான் ஆன்சர். Okay, so next question number 10 வந்து the position vector of a particle r vector as a function of time is given by. okay, ஒரு position vector கொடுத்திருக்காங்க. r is in meter, t in seconds, I cap j cap denote unit vector along x y direction respectively. Which of the following statements is wrong for the motion of the particle? okay, ஸோ இதை பற்றி ஒரு சில பேசிக்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இருந்தாலும் நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, சர்க்கிள். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து பி, இது வந்து ஆரிஜின். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் இதுதான் ரேடியஸ்.
ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய், அதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ். இப்போ நான் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் தூரம் போகணும், ஒய் ஆக்சிஸில் ஒய் தூரம் போகணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ 3,4 அப்படிங்கிறது நம்ம எப்படி பிளாட் பண்ணுவோம்? 3 யூனிட்ஸ் 4 யூனிட்ஸ், அது மாதிரி எக்ஸ் கமா ஒய். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து இது ரேடியஸ் வந்து ஆர்னால இது r, 0. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன கோஆர்டினேட் அப்படின்னா 0, r. இப்போ 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா இதை நம்ம 3, 0ன்னு சொல்லுவோம், இதை 0, 3ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன கோஆர்டினேட்னா -r, 0. இதுக்கு வந்து 0, -r. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா sin தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டனஸ், அப்போ y by r. cos தீட்டா அப்படிங்கிறது adjacent side divided by hypotenuse, அப்போ x by r. so y அப்படிங்கிறது r sin தீட்டா, ஓகே, x அப்படிங்கிறது r cos தீட்டா. அப்ப சர்க்கிள்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் ஜெனரலா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸ்னா அது என்னது r cos தீட்டா, r cos தீட்டா, r sin தீட்டா, இதுதான் ஜெனரல் ஃபார்ம். ஓகே, இப்ப இதுவே அந்த பாயிண்ட் P வந்து நான் இங்க எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியா? தீட்டாங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அது என்ன ஆங்கிள் இருக்குன்னு தான். இப்போ ஒருவேளை அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லே இருக்கு அப்படின்னா ஆங்கிள் வந்து என்னது 0 டிகிரி. ஓகே, இந்த கோடு வந்து என்ன 90, இது வந்து 180, இது வந்து 270, அகைன் இது 360. ஓகேவா? இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. Pங்கிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லே இருக்கு அப்படின்னா அது என்னது 0 டிகிரி. ஓகே, அப்ப இதான் ஜெனரல் ஃபார்மேட். cos 0 வந்து என்னது 1, sin 0 வந்து என்னது 0, அப்ப கரெக்டா r, 0 வந்துருச்சு. இதே அந்த பாயிண்ட் P வந்து இங்க இல்லாம இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப தீட்டாக்கு 90 போடுங்க, cos 90 வந்து 0, sin 90 வந்து என்னது 1, அப்ப கரெக்டா வந்துச்சு 0, r. Pங்கிற பாயிண்ட் இங்க இருந்துச்சுன்னா cos 180 வந்து -1, sin 180 0, அப்ப -r, 0. P இங்க இருந்துச்சுன்னா cos 270 வந்து 0, sin 270 வந்து -1, அப்ப 0, -r. கரெக்டா இந்த பாயிண்ட் வந்து எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ஜெனரலா இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகே, இதுக்கு பேர் தான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாராமெட்ரிக் ஃபார்ம். சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட், சரியா? சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்க்கு என்ன கோஆர்டினேட் அப்படின்னா r cos தீட்டா, r sin தீட்டா. ஓகே, இப்போ இத கூட நம்ம இத ஈக்குவேஷன் 1 இத ஈக்குவேஷன் 2ன்னு எழுதி ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்துடும். x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க, x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயரை காமனா எடுங்க, cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் வந்து என்னது 1. ஓகே, x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயருங்கிறது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? இப்ப அந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் என்ன? பொசிஷன் வெக்டர் வந்து OP வெக்டர். OP வெக்டர்ங்கிறது r வெக்டர். பாயிண்ட பார்த்தோனே பொசிஷன் வெக்டர் சொல்லிடலாம். இப்ப 3, 4 அப்படின்னா 3i cap plus 4j cap. அப்ப x, y அப்படின்னா xi cap plus yj cap. அப்ப r வெக்டர் அப்படிங்கிறது வந்து x கண்டுபிடிச்சிருக்கோம், r cos theta i cap plus r sin theta j cap. இதுதான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் ஆன் அ சர்க்கிள். ஓகே, சர்க்கிள்ல இருக்கிற ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வந்து இந்த ஃபார்மேட்ல வரும். ஓகே, i கோஎஃபிஷியன்ட் கூட cos, j கோஎஃபிஷியன்ட் கூட sin. ஓகே, நான் தீட்டா வந்து நான் x ஆக்சிஸ்ல இருந்து மார்க் பண்ணாம நான் y ஆக்சிஸ்ல இருந்து மார்க் பண்ணியிருந்தா மாறி வரும். இப்ப தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடுல யார் இருக்கா? y இருக்கு, அப்ப y ல cos வரும்.
தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸில் சைன் வரும். ஓகேவா? ஸோ ஐ கூட காஸ் தான் வரணும், ஜே கூட சைன் தான் வரணும்னு அவசியம் இல்லை, மாறி கூட வரலாம். ஸோ ஐ கோஎஃபிஷியன்ட் ஜே கோஎஃபிஷியன்ட் வந்து எய்தர் சைன் ஆர் காஸ் இருந்தாலே பாத் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து என்னது? சர்க்கிள். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர் வந்து நம்ம படித்த அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பொசிஷன் வெக்டர் வந்து என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4 sin 2 pi t I cap plus 4 cos 2 pi t j cap இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டர்ல ஐ கோஎஃபிஷியன்ட் கூட சைனும் ஜே கோஎஃபிஷியன்ட் கூட காசும் இருக்கு. ஓகேவா? நம்ம இங்க பார்த்தது அப்படிதான். இங்க வந்து ஐ கூட காசு, ஜே கூட சைன், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் தீட்டா மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்க வந்து எப்படி அப்படின்னா y ஆக்சிஸ்லேருந்து தீட்டா மார்க் பண்ணாதான் ஐ கூட சைன் அண்ட் ஜே கூட வந்து காசு வந்து வரும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே பாத் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரேடியஸோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் வந்து அந்த 4 வந்து ஃபர்ஸ்ட் நான் காமனாக எடுத்துக்கிறேன். sin 2 pi t I cap plus cos 2 pi t j cap. ஓகே, இப்போ ஆருக்கு மேக்னிடியூட் என்ன அப்படின்னா ஒரு வெக்டருக்கு மேக்னிடியூட் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆல்ரெடி 4 காமனா வெளியில இருக்கு. ஓகே, இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்னா அது என்ன? 1. அப்போ ஆர் வந்து என்ன? 4 மீட்டர். ஓகேவா? ஸோ பொசிஷன் வெக்டர் பார்த்தோனையே இது சர்க்கிள்னு தெரியுது. ஐ கோஎஃபிஷியன்ட் ஜே கோஎஃபிஷியன்ட் சைன் காஸ், ஐ கூட சைன்னா ஜே கூட காசு, இல்லை ஐ கூட காசுனா ஜே கூட சைன். அப்படி இருந்தாலே பாத் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து சர்க்கிள். ரேடியஸ் வந்து என்னது? 4 மீட்டர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, பாத் வந்து சர்க்கிள், ரேடியஸ் வந்து 4. ஓகே, இது வந்து கரெக்ட். இப்போ எது வந்து ராங்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வந்து 8 அப்படிங்கிறாங்க. அதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த வெலாசிட்டி வெக்டர்ங்கிறது வந்து dr வெக்டர் டிவைடட் பை dt. சரியா? ரேடியஸ் வெக்டரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து வெலாசிட்டி வெக்டர். ஓகே, ஸோ இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் 4. சைனுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து cos 2 pi t I cap into 2 pi. சரியா? இது வந்து செயின் ரூல். வெறும் sin t ன்னு இருந்திருக்கணும். sin t ஓட டிஃபரன்ஷியேஷன் cos t. t க்கு பதிலா யார் இருக்கா? 2 pi t. அப்ப அத t மாதிரி நினைச்சுக்கணும். அப்புறம் t க்கு பதிலா இருக்கிற அந்த 2 pi t இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது பத்தி நமக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து 4. காசுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து என்னது? மைனஸ் சைன். ஓகே, sin 2 pi t j cap into 2 pi. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இந்த v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நான் அந்த 4 into 2 pi 8 பையை வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா cos 2 pi t I cap minus sin 2 pi t j cap. ஓகே, ஸோ அப்போ அந்த வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி 8 பை வெளியில் இருக்கு, 8 பை வெளியில் போட்டாச்சு. இப்போ இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் மைனஸ் சைனுக்கு ஸ்கொயர்னா பிளஸ் சைன் ஸ்கொயர் பிளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்
ஓகே சோ ரூட்டுக்குள்ள cos ஸ்கொயர் plus sin ஸ்கொயர்னா அது என்ன 1 அப்ப வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் வந்து என்னது 8 pi மீட்டர் per செகண்ட் அப்படி கிடைக்குது ஓகே ஆனா இங்க மேக்னிட்யூட் ஆஃப் தி வெலாசிட்டி வந்து 8ங்கறாங்க ஆனா மேக்னிட்யூட் ஆஃப் தி வெலாசிட்டி வந்து என்ன 8 pi அப்ப இதுதான் ராங் ஸ்டேட்மென்ட் இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் ஓகே சரி மத்தது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா velocity வந்து 8 pi அப்படினு கிடைக்குது 8 piங்கிறது ஒரு நம்பர் சரியா அப்ப velocity வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அதாவது சாரி magnitude of the velocity ஓகே velocity எப்போதுமே வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது ஏனா டைரக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும் ஓகே magnitude of the velocity தான் அந்த v ஸ்பீட் எப்படி இருக்கு ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அப்படினாலே ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னாலே இது என்ன type of motion uniform circular motion uniform circular motionல இருக்கிற ஒரே acceleration யாரு centripetal acceleration centripetal acceleration ஓட direction வந்து always towards center okay அந்த centripetal acceleration ஓட magnitude வந்து v square by r okay so magnitude of the acceleration is v square by r where v is the velocity of the particle fourth one வந்து correct acceleration vector is along minus r vector ஓகேவா அதாவது position vector வந்து எப்போதுமே from the centerல இருந்து அந்த பாயிண்ட் சரியா சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட் இதுதான் வந்து position vector r cap position vector வந்து எப்படி இருக்கும் அப்படினா சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட் centripetal acceleration வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து towards center ஓகே அந்த AC cap unit vector along centripetal acceleration is opposite direction to r cap ஓகேவா radius vector எந்த டைரக்ஷனோ centripetal acceleration அப்படியே opposite direction அப்ப radius அப்ப acceleration vector is along minus r vector அப்படிங்கிறது வந்து கரெக்ட் so statement 2 அதாவது ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் எது ராங் அப்படினா 1 ஓகே எது ராங் ஸ்டேட்மென்ட் அப்படினு கேட்டிருக்காங்க சோ இந்த क्वेश्चनக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஸோ ரேடியஸ் வெக்டர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் வெக்டருக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சோம் 4 அப்புறம் ரேடியஸ் வெக்டர் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அது சர்க்கிளோட பாத்துன்னு தெரியுது ஐயோட கோஎஃபிஷியன்ட்ல சைன் வருது ஜேயோட கோஎஃபிஷியன்ட்ல காஸ் வருது அப்புறம் ரேடியஸ் வெக்டரை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி வெக்டர் கிடைக்குது வெலாசிட்டி வெக்டருக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சோம் அப்போ ஸ்பீடு வந்து 8 pi கிடைக்குது ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்போ இருக்கிற ஒரே ஆக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ரேடியஸ் வெக்டர் வந்து ஃப்ரம் த சென்டர் ஓகே ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி 8ன்னு சொல்றது ராங் ஆன்சர் ஏன்னா 8 pi வந்து கரெக்ட் So next question பாருங்க question number 11 a particle is moving such that its position coordinates are 2, 3 at time equal to 0 6, 7 at time equal to 2 seconds 13, 14 at time வந்து 5 seconds average velocity vector வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க so இப்ப time okay position ஓகே பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது கோஆர்டினேட்ஸ் ஓகே இப்போ டைம் வந்து 0 டைம் 0 அப்போ அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்கு ஓகே ஸோ ஏங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2, 3 டைம் வந்து 2 செகண்ட்ஸில் வந்து அது பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 6, 7 டைம் 5 செகண்ட்ஸ் அப்போ அது சிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது சிங்கிற பாயிண்ட் வந்து 13, 14 ஓகேவா
இப்போ அது ஆரம்பத்தில் அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருந்துச்சு, அப்புறம் அது பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து போகுது, அதுக்கப்புறம் அது சிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர், ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் வந்து என்ன, இதுதான் வந்து கேள்வி. நம்ம 1Dல வந்து படிச்சிருக்கோம். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். சரியா? ஆவரேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம வந்து டோட்டல் அப்படிங்கிறத வந்து சேர்த்துக்கணும். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? இதை வந்து வெக்டர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டிவைடட் பை டைம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து சிக்கு போகுது அப்படின்னா அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் அந்த எஸ் வெக்டர். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அந்த எஸ் வெக்டர் டிவைடட் பை டி. எஸ் வெக்டருங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏசி வெக்டர். ஓகே, ஏசி வெக்டர். இப்போ அந்த ஏசி வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டர் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டர். ஓகேவா? சிங்கிற பாயிண்ட்டை பார்த்தோன்னே பொசிஷன் வெக்டர் வந்து சொல்லிடலாம் 13 i cap plus 14 j cap. ஏங்கிற பாயிண்ட்டை பார்த்தோன்னே ஓஏ வெக்டர் சொல்லிடலாம் 2 i cap plus 3 j cap. அப்போ ஏசி வெக்டர் அப்படிங்கிறது 13ல 2 போச்சுன்னா 11 i cap, 14ல 3 போச்சுன்னா 11 j cap. இதுதான் வந்து ஏசி வெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஏசி வெக்டரில் 11 காமனாக எடுங்க, 11 இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் டிவைடட் பை டைம் வந்து 0லேருந்து 5 செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 4th ஆப்ஷனில் இருக்குது 11/5 இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஏ இனிஷியல் பாயிண்ட், சி வந்து ஃபைனல் பாயிண்ட்னா ஏசி வெக்டர் தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஏசி வெக்டரை வந்து ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். So next question வந்து question number 12. Okay, a body is moving with velocity 30 meter per second towards east. After 10 seconds its velocity becomes 40 meter per second towards north. Average acceleration of the body is. Okay, போன questionல average velocity na total displacement divided by total time. Okay, இங்க average acceleration அப்படின்னா total change in velocity okay divided by total time. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த பாடி வந்து அதுக்கு என்ன வெலாசிட்டி இருந்துச்சு 30 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சு. எந்த டைரக்ஷன் அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, 10 செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கு என்ன வெலாசிட்டி மாறுது அப்படின்னா 40 மீட்டர் பர் செகண்டா மாறுது. எந்த டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆசிடிஸ் வந்து இதை வந்து
ஆடோ செப்பரேட்டோ பண்ணிட முடியாது. ஏன்னா இது ஈஸ்ட், இது வந்து நார்த். ஓகே, டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அதனால இதை வெக்டரா தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வந்து வெஸ்ட். ஓகே, இப்போ ஆரம்பத்தில் பார்ட்டிக்கல் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? இது வந்து v1 வெக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நார்த் டைரக்ஷன், இது v2 வெக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வெக்டர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க ஆன்சர் வந்து வெக்டர்ல கொடுத்துருக்காங்களா நம்பர்ல கொடுத்துருக்காங்களா? நம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து மாடுலஸ், மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் வந்து வெக்டர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ அதனால வெக்டர்ல வந்து எழுதியிருக்கோம். இங்க ஆவரேஜ் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் டிவைடட் பை டைம். ஓகே, டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதுக்கு மேக்னிடியூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா v2 வெக்டருக்கும் மைனஸ் v1 வெக்டருக்கும் ரிசல்டன்ட். ஓகேவா? இது v1 வெக்டர்னா இதுதான் வந்து மைனஸ் v1 வெக்டர். ஓகேவா? ஸோ அப்ப ஸோ v2 வெக்டருக்கும் மைனஸ் v1க்கும் ரிசல்டன்ட் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோட டயகனல். இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் அந்த v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் இப்போ பெருசாக வரைகிறேன். இந்த ட்ரையாங்கிளை நான் வரைகிறேன். இது வந்து v2 வெக்டர். v2 வெக்டருக்கு மேக்னிடியூட் வந்து என்ன? 40. v1 வெக்டருக்கு மேக்னிடியூட் 30 னா மைனஸ் v1 வெக்டருக்கு மேக்னிடியூட் என்ன? 30. ஓகே, அப்ப இந்த சைடு 30 னா இந்த சைடு என்ன? 30. ஓகே, இதுதான் v2 மைனஸ் v1, v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டருக்கு மேக்னிடியூட். பித்தகோரியன் ட்ரிப்ளெட் 30 40 னா இது என்ன? 50. அப்ப ஆன்சர் வந்து 50. டைம் வந்து என்ன? 10. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 5 வந்து 4th ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து வெக்டரில் கேட்குறாங்களா இல்லை மேக்னிடியூடு கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் வெக்டரில் ஒரு டெஸ்ட் வந்து நம்ம வச்சோம். ஓகே, ஸோ வெக்டர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கொஷினும் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பாருங்க. A particle moves in xy plane according to the rule. சரியா? xy planeல ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் பண்ணுது. எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னா x வந்து a sin omega t, y வந்து a cos omega t. ஓகே, அப்ப பார்ட்டிகல் வந்து எந்த பாத்துல போகுது பார்த்தோன்னே சொல்லிடலாம். x கூட சைனோ காசோ, y கூட சைனோ காசோ. இங்க சைன்னா இங்க காஸ், இல்லை இங்க காஸ்னா இங்க சைன். அப்படின்னா பாத் வந்து என்ன? சர்க்கிள், சர்க்குலர் பாத். ஓகே, அதையும் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கோங்க, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. ஓகே, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி என்னது? 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இதுதான் நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ் காமா ஒய் அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து சைன், எக்ஸ் கூட சைன் ஒய் கூட காஸ், அல்லது எக்ஸ் கூட காஸ் ஒய் கூட சைன், அந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே அது வந்து சர்க்குலர் பாத்.
அடுத்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 14. A particle starting from origin 0, 0 moves in a straight line, okay, in a xy plane. Its coordinates at the later time are √3, 3. Path of the particle makes with the x-axis an angle of. So இது வந்து y-axis, இது வந்து x-axis. பார்ட்டிகல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது, 0, 0ல் ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகே, ஸோ லேட்டர் டைமில் அது எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுது அப்படின்னா √3, 3ங்கிற பாயிண்ட்டை வந்து அது ரீச் பண்ணுது. ஓகே, √3, 3 அப்படின்னா இது எவ்வளோ தூரம்? √3. இது எவ்வளோ தூரம்? 3. ஓகேவா? இப்போ இங்கேருந்து அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து இங்கே போயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போகுது XY பிளேனில். இப்போ இது என்ன, இந்த பாத்து வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தெரியுது, அட்ஜசன்ட் சைடு தெரியுது, அப்போ tan யூஸ் பண்ணிக்கலாம். tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இது √3. tan எப்போ √3? 60 டிகிரியில் வந்து √3. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கூட இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? 60 டிகிரி வந்து மேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஷின் ஆஃப் த லெசன். ஓகே, இதோட நம்ம அந்த தியரி அண்ட் ப்ராப்ளம் வந்து ஓவர். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 15 வந்து பாருங்க. A bus is moving on a straight road towards north with a uniform speed of 50 km/h. Then it turns left through 90 degree. If the speed remains unchanged after turning, the increase in the velocity of the bus in the turning process is. ஓகே, ஸோ ஒரு பஸ் இருக்கு. ஸோ ஒரு பஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நார்த் டைரக்ஷனில் அது வந்து 50 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து போகுது, நார்த் டைரக்ஷன். ஓகேவா? நார்த்லேருந்து லெஃப்ட் திரும்புது 90 டிகிரி. ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்த், இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். நார்த்லேருந்து லெஃப்டில் 90 டிகிரி அப்படின்னா அது என்னது? வெஸ்ட். ஓகேவா? ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் திரும்புது, ஸ்பீட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி 50னா இப்பையும் 50 தான் இருக்கு, வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா increase in the velocity of the bus in the turning process. increase in velocityனாலும் change in velocityனாலும் ஒன்று தான். ஓகே, சேஞ்சுங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, எல்லாத்தையும் வெக்டரில் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நார்த்து வெஸ்ட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டினாலும் சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலும் ஒன்று. ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர். ஃபைனல் ஆன்சர் வெக்டரில் கொடுத்துருக்காங்களா, நம்பரில் கொடுத்துருக்காங்களா? நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேக்னிடியூடு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ இதுதான் v1 வெக்டர்ங்கிறது இது. v2 வெக்டர் அப்படிங்கிறது வெஸ்ட். ஓகே, v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர்னா v2க்கும் மைனஸ் v1க்கும் ரிசல்டன்ட். அப்ப இது v1னா இதுதான் மைனஸ் v1. அப்ப v2க்கும் மைனஸ் v1க்கும் ரிசல்டன்ட். ஓகேவா? இதுதான் v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். ஓகேவா? சரி, இப்போ டயக்ராம் வந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இது வந்து என்ன? v2 வெக்டருக்கு மேக்னிடியூடு வந்து என்னது? 50. v1 வெக்டருக்கு மேக்னிடியூடு 50 அப்படின்னா மைனஸ் v1 வெக்டருக்கு மேக்னிடியூடு என்ன? 50. இதுதான் அந்த ரூட் ஆஃப், ஓகே, அதாவது மாடுலஸ் ஆஃப் v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். இது 90 டிகிரி. 50னா அது என்னது? 50√2. ஸோ v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டருக்கு மேக்னிடியூடு வந்து 50னா இது 50√2. அப்போ ஆன்சர் வந்து 50√2 km/h. ஓகே, 50√2 அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது 45 டிகிரி, இது 45 டிகிரி.
இந்த triangle தான் இந்த triangle சரியா அப்ப இது 45 னா இதுவும் என்னது 45 அப்ப இதுவும் என்னது 45 இது சவுத் இது வெஸ்ட் சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் எக்ஸாக்ட் ஆங்குலர் பைசெக்டரா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஓகேவா சோ இந்த டைரக்ஷன் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஓகே சோ இங்க சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க 0 இங்க வெஸ்ட் இங்க நார்த் வெஸ்ட் எல்லாமே தப்பா இருக்கு இங்க சவுத் வெஸ்ட்ங்கிறது கரெக்ட்டா இருக்கு 70.7 km/h னு கொடுத்திருக்காங்க ஓகே எல்லாம் ஒண்ணுதான் ஓகேவா அதாவது 50 √2 ஓகேவா √2 வந்து நான் என்ன பண்றேன்னா 2 divided by √2 ஓகேவா நான் வந்து இதை இந்த மாதிரி எழுதி இருக்கேன் அதாவது மேலேயும் கீழேயும் வந்து நான் √2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஓகே சோ அப்ப 50 √2 வந்து 50 * 2 ன்னு ஆயிருச்சு அப்ப இது வந்து என்ன அப்படினா 100 by √2 ஓகேவா இல்ல இதை இப்படி கூட நான் சொல்றேன் 50 வந்து 100 by 2 ன்னு எழுதிக்கங்க 50 100 by 2 ன்னு எழுதிக்கங்க அப்ப இத கேன்சல் பண்ணீங்கனா இது 100 divided by √2 ன்னு வருது ஓகேவா 1 by √2 க்கு வேல்யூ வந்து என்ன 1 by √2 க்கு வேல்யூ வந்து என்ன அப்படினா 0.707 1 by √2 க்கு 0.707 into 100 ஓகேவா இதுதான் சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு modulus of v2 vector minus v1 vector அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினா 0.707 into 100 அது வந்து 70.7 km/h so direction வந்து என்னது south west 70.7 km/h direction வந்து south west இது வந்து கரெக்டான ஆன்சர் 50 √2 km/h னு கொடுத்திருந்தாலும் அது கரெக்ட் தான் அது டிஃபரண்டா 70.7 அந்த வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க ஓகே சோ இத நோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ லெசன் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம டைரக்ட் கிளாஸில் வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ